என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Genesis chapter 17. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், I am God Almighty, I am God Almighty, El Shaddai என்று சொல்லி கர்த்தர் அங்கே தம்மை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மத்தியிலே தேவனுடைய நாமமாகிய எல் ஷடாய் என்கிற நாமத்தை குறித்து நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். 2ஆம் வசனத்திலே உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடா என்பதற்கு அல்மைட்டி காட் என்று மாத்திரமல்ல, ஆல் சஃபிஷியன்ட் காட், ஆல் சஃபிஷியன்ட் காட். நம்முடைய வாழ்க்கையிலே போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. போதுமானதிலும் அதிகமானவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். God is more than enough, enough for every need and every pain. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வேதனையான நேரங்களிலும், ஒவ்வொரு தேவையான நேரங்களிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். இங்க வாசிக்கும் பொழுது எல் ஷடாய் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வெளிப்பாடாக ஆபிரகாமுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர்கள் ஒன்று, தன்னை வெளிப்படுத்தினது ஆபிரகாம், எல் ஷடாய் என்கிற பெயரிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இட்ஸ் மோர் தென் a நேம். இது ஒரு பெயர் மாத்திரமல்ல, இது பெயரை காட்டிலும் மேன்மையானது. இட் இஸ் a revelation of God's character for every season of life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய குணாதிசயத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அவருடைய குணத்தினுடைய வெளிப்பாடு, நான் யார் என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலை வச்சு சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கும் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்து அனுபவித்த 3 நபர்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். We're going to look at 3 individuals who came face to face with El Shaddai when they were at the end of the ropes. தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லையிலே முடியாது, அவ்வளவுதான் என்கிற ஒரு சூழ்நிலை, இது எப்படி நடக்க போகிறது என்கிற சூழ்நிலைக்கு வந்தவர்கள் வாழ்க்கையிலே இந்த எல் ஷடாய் எப்படி வெளிப்பட்டார் என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த எல் ஷடாய் என்கிற வார்த்தை, இல்லாவிட்டால் ஷடாய் வல்லமை உள்ள தேவன் என்கிற வார்த்தை 3 குறிப்பிட்ட புத்தகத்திலே காணப்படுகிற நம்ம பார்க்கிறோம் அதிகமாக. ஒன்று, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக ஆபிரகாமுக்கு முதல் முறையாக வெளிப்படுத்துகிறார். 2வதாக ரூத்தின் புஸ்தகத்திலே நகோமி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். 3வதாக யோபு பக்தன் அந்த வார்த்தை, யோபின் புஸ்தகத்திலே பல முறை அந்த வார்த்தை வருகிறது. இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக வெளிப்பட்டார், என்ன செய்தார் என்று சொல்லி உங்களோடு பேசி அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் விசேஷமாக இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவர் தம்மை அப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக, எல் ஷடாய் இஸ் a God of the impossible. He makes the impossible things possible. அவர் கூடாதவைகளை கூட பண்ணுகிற தேவன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல் ஷடாய் is the God of the impossible. He makes impossible things possible. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதை பார்க்கிறோம், கூடாதவைகளை கூட பண்ணுகிற எல் ஷடாய். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்ற பொழுது வயசு எத்தனை போட்டிருக்கு? 99 வயசு. ஹல்லேலூயா. எத்தனை வயசு? 99 வயதாகிவிட்டது. 99 வயசுல எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது. இன்றைக்கு சமீபத்தில் நான் பார்த்தேன், தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் பட்டியலில் 100 வயசுக்கு மேலே 2350 பேர் இருக்காங்களாம் தமிழ்நாட்டில். ஒரு வாக்காளர் பட்டியலில் 100 வயசுக்கு மேலே அவங்களாம் எப்படி போய் ஓட்டு போடான்னு தெரியல, அவ்வளோ பேர் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. ஆனால் அது வயசான ஒரு நாட்கள். இங்கே 91 என்பது இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இன்னும் பிள்ளையே பெருக்கலை.
பிள்ளையை பெறாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 75 வயதிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் 75 வயதிலே அவருக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை என்று 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் சுமார் 24 ஆண்டுகள் இப்பொழுது ஆகிவிட்டது. 2 டெக்கேட்ஸ் ஆகிவிட்டது. அங்கே ஒரு வாக்குத்தத்தத்துக்குரிய நிறைவேறுதல் இல்லாமல் இருக்கிற போது மனுஷனால முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தது. ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் பாருங்க. ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சா, கற்பமும் என்ன பண்ணிச்சா, சாராளுடைய கற்பமும் செத்து போய்விட்டது. அப்போ ஹியூமன்லி இம்பாசிபிள், மனுஷனுடைய கண்ணோட்டத்தின்படி இது கூடாத ஒரு காரியம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆகவே வாக்குத்தத்தம் நிறைவேறுமா, இது நடக்குமா என்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் தோன்றி சொல்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. 99 வயதிலே கர்த்தர் அவனுக்கு விளக்கம் கொடுக்கவில்லை, நான் எப்படி செய்ய போகிறேன் என்றெல்லாம் ஒரு திட்டத்தையும் கொடுக்கவில்லை. நீ எப்படி செய்ய வேண்டும் என்று என்ன காரியங்கள் செய்யணும், நீ ஆண்டவர் சொன்னார், நான் அதை செய்வேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். I am El Shaddai, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். He revealed himself, he offered a revelation of himself. ஆண்டவர் தம்முடைய வெளிப்பாட்டை அவனுக்கு கொடுத்தார். அந்த என்ன சொல்றாருன்னா, உன்னால முடியாதது என்னால முடியும் சொல்றாரு. ஒரு சொல்ல பார்க்கலாம், what you cannot do I can do. உன்னால முடியாததை என்னால முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னால முடியாதது தேவனால முடியும். உங்களால் சொல்லுங்க, உங்களால் முடியாதது தேவனாலே முடியும். உங்களால சில காரியங்கள் முடியாது, மனுஷ முயற்சியின்படி சில காரியங்கள் நம்மளால முடியாதுதான். ஆண்டவர் அங்கே சொல்கிறார், என்னாலே முடியும் என்று சொல்கிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 18-14 வேதம் சொல்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம். அங்கே 13ஆம் வசனத்தில் சாரால் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் கிழவி, அப்பா வார்த்தை பாருங்க, கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ, முடியுமோ என்று சொல்லுகிறாளாம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, there is nothing impossible. கூடாதவைகளை கூட பண்ணுகிற கர்த்தர். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் முடியாது, இது அவ்வளவுதான். சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு வந்துடுறார் நம்மளை. தன்னுடைய மாம்சத்தினாலே, தன்னுடைய சரீர முயற்சினாலே, தன்னுடைய பலத்தினாலே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ என்னால முடியும்பா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. You know, God waited until Abraham had no human ability left. தன்னுடைய சொந்த முயற்சி திறமை ஒண்ணு இல்ல, இதுக்கு மேல என்ன முயற்சி பண்ணாலும் ஒண்ணு நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் கொண்டு வந்து இப்ப சொல்றாரு, இது என்னால முடியும். ஒரு எல்லாம் சொல்ல பார்க்கலாம். ஏன்னா சில இடத்துல நம்ம சொல்லுவோம், இது என்னால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. எப்பா நீ உன்னால முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. அப்போதான் நம்ம ஒத்துக்குவோம், இது கர்த்தரால் தான் உண்டாயிற்று என்று சொல்லி. ஹல்லேலூயா. இது தேவனால் தான் உண்டாயிற்று. இல்லாட்டா நம்முடைய பலன் இருக்கு, நம்மள்ட்ட பேங்க்ல பணம் இருக்குது, நம்மள்ட்ட வேலை இருக்குது, இதை வச்சு சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு நீ வரும் பொழுது நான் என்னுடைய வல்லமை விளங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்மை சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்துகிறார். El Shaddai specializes in the impossible. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே மரியாள் அந்த வார்த்தையை அவங்க கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும் என்று கேட்ட பொழுது முந்தின வசனத்திலே ஆண்டவர் 37ஆம் வசனத்திலே சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. Nothing. இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, அவர் God specializes in impossibilities. ஆண்டவர் கூடாதவைகளை கூட பண்ணுகிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு சொல்ல பார்க்கலாம், நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. நீங்க தில்லைநகருக்கு போனா போதும், 1வது கிளாஸ்ல இருந்து 11வது கிளாஸ் வரைக்கும், முடியில இருந்து நகை வரைக்கும், கால் நகை வரைக்கும் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அங்க இருக்கிறாங்க. என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் வேணுமோ அங்க இருக்குது.
ஆனால் முடியாதுப்பா அப்படின்னா எங்க ட்ரீட்மெண்ட் இருக்கா? அதுதான், அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கூடாதவைகளை கூட பண்ணுகிற எல் ஷடாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சிலத்துல தாமதங்கள் என்கிற ஒரு காரியத்திலே நாம சோர்ந்து போயிருக்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் தாமதம், சில ஜெபத்திற்கு பதில் வரையில்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. கூடாதவைகளை கூட பண்ணுகிற எல் ஷடாய். நீங்க தொடர்ந்து 2 அதிகாரம் கழிச்சு நீங்க வந்தீங்கன்னா 21 வசனத்துல போட்டிருக்குது. 21 அதிகாரத்துல 21:1 பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஹல்லேலூயா. தாம் சொல்லி இருந்தபடி கடாட்சமானார், உரைத்தபடி செய்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல் ஷடா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. சிலத்துல நம்முடைய முயற்சியை நம்ம பண்ணி பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவர் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார். ஒரு முறை ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய சுக்கேஸா அதை இழுக்கிறதுக்காக பிரயாசப்படுறான். ஒரு இன்ச்சு கூட நவுத்தவே முடியல. ரொம்ப பண்றான், புஷ் பண்றான், என்னமோ முயற்சி பண்றான், நவுத்தவே முடியல. அங்க அப்பா பக்கத்துல இருந்து கேட்டாரு, மகனே உன்னுடைய முழு பலத்தையே நீ பயன்படுத்திட்டியா அப்படின்னு கேட்டாரு. ஆர் யூ யூசிங் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த்? உன்னுடைய முழு பலத்தையே அதில் பயன்படுத்துறியா? அப்போ பையன் சொன்ன, ஆமாப்பா நான் முழு பலத்தையும் போட்டு இழுத்து பார்க்குறேன், முழு பலத்தையும் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னானா. எஸ், ஐ ஆம் யூசிங் ஆல் மை ஸ்ட்ரென்த். அப்பா சொன்னாரா, இல்லப்பா முழு பலத்தையும் நீ பயன்படுத்தல, நீ என் பலத்தை நீ பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்லி, நானும் உன்னுடைய பலத்தினுடைய பங்கு தான் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் தமிழை சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீனே போட்டு இழுத்துட்டு இருக்கிறீங்க, என்ன என்னை நான் யார் என்பதை அறிந்து உன்னுடைய வாழ்க்கையில என் மேல விசுவாசம் வை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் தம்மை சர்வ வல்லமை உள்ள தேவனாக, ஹல்லேலூயா, கூடாதவைகளை கூட பண்ணுகிற தேவனாக ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து பிள்ளையை கொடுத்தார். 3 வசனத்தில் 21:3 போடப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கூடாதவைகளை கூட பண்ணுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில எது கூடாது என்று நினைக்கிறீர்கள், இது நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஐ எம் எல் ஷடாய். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இப்பொழுது ரூத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. ரூத்தின் புஸ்தகத்தில் அங்கே 2 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 முறை அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஆண்டவர் 28 அதிகாரத்தில் ஆண்டவர் யாக்கோபுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். என்னமாக யாக்கோபுக்கு தான் 2 முறை 35 அதிகாரத்திலும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வரும்பொழுது 20 வசனத்தில் 1:20 வாசித்தீங்கன்னா, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் உள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று பாருங்க. இதில் நெகட்டிவா சொல்ற மாதிரி இருக்குது. என்னப்பா இது, சர்வ வல்ல இப்படி செஞ்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் இந்த நகோமி தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை அவர் விடவில்லை. நகோமியுடைய வாழ்க்கையிலே she knew God was El Shaddai, தேவன் சர்வ வல்லவர் என்பதை அறிந்திருந்தார். வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் யார் என்பதை இருந்தால், ஆனால் ஆண்டவருடைய முறையை misunderstood the process, ஆண்டவர் எப்படி காரியங்களை செய்வார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்தபடினால்தான் இந்த வார்த்தைகளை சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படி இந்த சர்வ வல்லமை உள்ளவர் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்றால், இரண்டாவதாக இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் வெறுமையை நிறைவாக்குகிற தேவன். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம்.
He is the God of fullness. He turns the emptiness into fullness. ஆண்டவர் வெறுமையானவைகளை நிறைவாக்குகிற கர்த்தர். வெறுமையானவைகளை, ஒன்றுமில்லை, வெறுமை என்கிற நிலைமையிலே கர்த்தர் நிறைவை ஆண்டவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். இங்க பாருங்க 21 வசனத்துல, வெறுமையாய் திரும்பி வந்தேன். ஆங்கிலத்தில் I came back empty அப்படின்னு போட்டிருக்குது. நான் வெறுமையாய் திரும்பி வந்தேன். இந்த நகோமியுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, பஞ்சம் வருகிறது பெத்லகேமிலே. அது நிமித்தமாக நகோமியும் தன்னுடைய கணவனும் 2 பிள்ளைகளும், எலிமெலேக், மக்லோன், கிலியோன், அவர்கள் எல்லாரும் எங்க போறாங்க? மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். மோவாப் தேசத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கும் பொழுது ஒரு பெரிய இழப்பு உண்டு. அவங்க பசங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகிருது. மோவாப் தேசத்துடைய பெண்களை கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனால் நடக்கிறது என்னன்னா, 3 ஆண் மக்களும் மரித்து விடுகிறார்கள். நகோமியுடைய கணவர் மரித்து விட்டார், 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்கிறார்கள், திரும்பி போயிருங்க, நீங்களும் உங்க வீட்டுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ரூத் மாத்திரம் தன் மாமியை விடாதபடிக்கு பிடித்து கொண்டு பின்தொடர்ந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க இங்க என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அங்கே மோவாப் தேசம் ஒரு விக்கிரங்களால் நிறைந்த ஒரு தேசம், பாகால் வணக்கமுடைய ஒரு தேசம். அந்த தேசத்திலும் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நகோமி விடவில்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய மருமகளுக்கு ரூத்துக்கு கர்த்தரை பற்றி அவளுக்கு அறிவித்திருந்தால், ஆகவேதான் அங்கே ரூத் சொல்கிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் அப்படி என்று சொன்னால், இந்த தேவன் யார் என்பதை நகோமி தன்னுடைய மருமகளுக்கு கற்பித்திருந்தது பார்க்கிறோம். நகோமி தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரே தெய்வமாக ஆராதிப்பதை நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. கர்த்தர் என்கிற வார்த்தை அதிகமாக இந்த நகோமி பயன்படுத்துகிறார்கள். இதை குறிக்கிறேன்னா, அந்த மோவாப் தேசத்திலும் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டுறல. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான் திரும்பி பெத்லகேமுக்கு வராங்க. இட் வாஸ் a bold decision to come back to Bethlehem. பெத்லகேமுக்கு திரும்பி வருதல் என்பது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம். திரும்பி வருகிறார்கள். ஐயோ, அங்க போனா மக்கள் என்ன சொல்வார்கள் என்று பல கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தேசத்துக்கு, சொந்த தேசத்துக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். நல்லா கவனிங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அங்க உள்ள வரும்போது ஒரு வெறுமையோடு வராங்க. நிறைவா போய் அன்மக்களெல்லாம் இருந்தாங்க, கணவன் பிள்ளைகள் எல்லாம் இப்போ போயிட்டாங்க. ஒரு வெறுமையோடு, ஒன்றுமில்லை, எம்டி. இனிதான் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை அவர்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நகோமி ரூத் சொல்றாங்க, என்கிட்ட வந்தா உனக்கு பழைப்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, இன்னொரு பிள்ளையை பத்து உனக்கு நான் கொடுத்து கல்யாணம் பண்ணியும் வைக்க முடியாது. ஆகவே வந்தியன்னா ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் செய்ய முடியாது, நானே ஓட்டாண்டியா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நகோமி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் ஒரு விரக்தியில சொல்றாங்க, என்ன நீங்க என்ன சொல்லாதீங்க, நகோமினா இனிமேன்னு அர்த்தம், ஆனா மாறாள் என்று சொல்லுங்கள். அப்படி வாழ்க்கை ஒரு கசந்து போயிருந்தது. மாறாள் என்ற கசப்புன்னு என்ன கூப்பிடுங்க, எனக்கு கசப்பு உள்ள வாழ்க்கையா இருக்கிறது. 21ஆம் வசனத்தில் வெறுமையின் வாழ்க்கையில் இருக்கிறது. இப்படிலாம் சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆனால் இந்த சர்வ வல்லவர் நகோமியை சும்மா விடல. கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை சர்வ வல்லவர் என்கிறதை அறிந்திருந்தபடியால் வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வெறுமையாக தான் வந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. எப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த ரூத்துடைய விசுவாசம், ரூத்துடைய அந்த உண்மை தன்மை, இதெல்லாவற்றையும் பார்க்கிறோம். அவங்க 2ஆம் அதிகாரத்தில் சாதாரணமாக எங்க போறாங்க, ஒரு வயல் நிலையை பார்த்துட்டு வரேன், ஏதாவது பொறுக்கிட்டு வரேன், எதுக்கு ஏதாவது கிடக்கிறத பொறுக்கிட்டு வரேன், யாராவது கொடுத்தா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 2ஆம் வசனத்தில் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனம் சொல்கிறது, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிடம் எலிமெலேக்கு வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட மனிதனோட கனெக்ட் பண்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. God orchestrated a divine connection with Boaz. இந்த போவாஸோடு கூட ஒரு தெய்வீக இணைப்பு இந்த நகோமியுடைய குடும்பத்திற்கு உண்டாகிறது. What appeared to be a coincidence was actually divine providence.
தற்செயலாக நடைபெற்றிருக்கிறது என்று போட்டிருந்தாலும் அது தற்செயல் அல்ல, அது தேவ செயல். ஹல்லேலூயா, அது தேவ செயல். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் ஆண்டவர் சிலரோடு கனெக்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா, சில நபர்களோடு, சில ஆட்களோடு, சில சபைகளோடு, சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளோடு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் கனெக்ட் பண்ணுகிறார். தற்செயலா நடக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனா அது தேவ செயலாகவே மாறியது. ஹல்லேலூயா, அவள் வைத்து அந்த வயலெல்லாம் போவாசோடையா இருந்தது. அவள் கால் வைத்தது கர்த்தர் அந்த இடத்துக்கு நேராக அவளை நடத்துகிறதை பார்க்கிறோம். என்ன நடந்தது நீங்க பார்த்தா தெரியும். அங்கே போவாசோட ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. அவள் தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, இப்படி நான் சந்தித்து வந்தேன், இது போவாசுடைய நிலம் என்றெல்லாம் தன்னுடைய மாமியாருக்கு தெரியப்படுத்துறதை பார்க்கிறோம். அங்கே மாமியார் சொல்றாங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்றெல்லாம் சொல்கிறார்கள். நீ இதெல்லாம் செய்யுமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்குது? 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது போவாசுக்கோ ரூத்துக்கோ என்ன வந்து திருமணம் அங்கே நடக்கிறத பார்க்கிறோம். போவாசுக்கும் திருமணம் நடக்கிறது. அங்கே நீங்கள் கீழ்வுள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனம் 4:16 வாசித்தீங்கன்னா, 4:13 போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். 16ஆம் வசனத்தில் நகோமி அந்த பிள்ளையை, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில வைத்து அதை வளர்க்கிற தாயானால். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஓபேத் அங்கே குடும்பத்தில் பிறக்கிறான். ஆண் மக்களே இல்லாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் ஒரு ஆணை இணைக்கிறார். இப்போ ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது. அந்த வம்ச வரலாறு பட்டியலில் பார்த்தீங்கன்னா தாவீது அந்த வம்சத்தில் வருகிறார். அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நகோமியை பற்றி பேசுகிறோம். ஹல்லேலூயா. மாமியார் மருமக உறவுனா நகோமி ரூத் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். வெறுமையாய் வந்த அந்த நகோமியை கர்த்தர் நிறைவுள்ளவளாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த வம்சத்திலே தாவீது வர உதவி செய்தார். அந்த வம்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் அவள் வரும்போது வெறுமை, ஒன்றுமில்லை என்கிற ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் வெறுமைகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நீங்க அவரை எல்ஷடாயாக அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் என்ன? இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் வெறுமைகளை மாற்றுவதற்கு அவரால் முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் அங்கே கல்ஃப்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர் அங்கே ஏற்பட்ட சில சூழ்நிலை நிமித்தமாக வேலையிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாராம். ஒரு சம்பவத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அவன் பாருங்க, கடனோடு வருகிறார், அவமானத்தோடு வருகிறார். நல்ல வேலை என்று சொல்லிதான் போனார். ஆனால் வரும்பொழுது அவமானம், வேதனை, கடன் பாரத்தினால் வந்தார். இதே போலதான் சொந்த ஊருக்கு வரும்போது வெறுமை அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனால் விட்டுறல, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார். ஹல்லேலூயா. சபை மக்கள் அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவரும் ஜெபித்தார். சபைக்கு போய் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். சில மாதங்களில் கர்த்தர் வந்த ஊரிலே கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல வாசலை ஆண்டவர் திறந்தார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஜாப் அவருக்கு கிடைத்தது. மாத்திரமல்ல, அந்த ஊரிலே வந்த ஊரிலே அவர் நல்ல பிசினஸ் ஆரம்பித்தார். அவர் சொன்ன காரியம் என்ன சாட்சி? ஐ தாட் மை லைஃப் வாஸ் ஓவர். என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்ல நினைத்தேன். பட் காட் வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் எ நியூ சாப்டர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்தார்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய அத்தியாயங்களை ஆரம்பிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நினைக்கிறோம் முடிந்தது, வெறுமை, அவ்வளவுதான் நினைக்கிறோம். ஆனா what looks like a setback is often God's setup. நமக்கு செட்பேக் மாதிரி தெரியலாம், ஆனா கர்த்தர் அதை செட்டப்பா மாத்துறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிலே ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார். நகோமி கர்த்தரை சர்வ வல்லவராக அறிந்திருந்தார்கள். சர்வ வல்லவரை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்கள். என்ன நடந்தது? ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் அறியாத சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. அறியாத நபர்களோடு கர்த்தர் கனெக்ட் பண்ணுவார். சில ஆண்டவர் டிவைன் கனெக்ஷன்ஸ், டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையை அது தலைகீழாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் அது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபவாச நாட்களில் கர்த்தர் உங்களோடு சில குறிப்பிட்ட நபர்களை இணைப்பார். ஹல்லேலூயா. சில நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். தேவனால கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப வெறுமையை நிறைவாக்குகிற எல்ஷடாய் வெறுமையை நிறைவாக்குகிறார்.
கூடாதவைகளை கூட பண்ணுகிற எல் ஷடாய். மூன்றாவதாக யோபின் புஸ்தகத்துக்கு வாங்க. யோபு பைபிள்ல எல் ஷடாய் இல்லாவிட்டால் ஷடாய், எல் ஷடாய் ஷடாய் அப்படிங்கிற வார்த்தை சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஏல்னா தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த ஷடாய் சர்வ வல்லவர்ங்கிற வார்த்தை அதிகமாக எங்க வருதுன்னா யோபு புஸ்தகத்தில் வருது. 31 தடவை வருது. எத்தனை தடவை வருது? மொத்தமாக 48 முறை வருகிறது. அதுல 31 முறை 31 டைம்ஸ் எங்க வருதுன்னு சொன்னா இந்த யோபுவின் புஸ்தகத்துல தான் வருகிறது. நம்ம பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? யோபுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே இழந்ததை திருப்பி தருகிற எல் ஷடாய். எல்லாம் சொல்லுங்க, ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல் ஷடாய் இஸ் தி காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இழந்ததை மீட்டு தரும் எல் ஷடாய். எல் ஷடாய் ரெஸ்டோர்ஸ் தி லாஸ்ட். அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூடாதவைகளை இதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது, மனுஷனுடைய திறமையினாலே ஞானத்தினாலே பலத்தினாலே செய்ய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் தம்மை எல் ஷடாயாக வெளிப்படுத்தினார், கூடாதவைகளை கூட பண்ணுகிற தேவனாக. இரண்டாவதாக இங்கே நகோமியுடைய வாழ்க்கையில வெறுமையை நிறைவாக்குகிற எல் ஷடாய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. வெறுமை, இட்ஸ் a God of fullness. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நிறைவை ஆண்டவர் தருவார். வெறுமை என்கிற சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் என்னமாக பொருளாதாரத்திலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் வெறுமை என்கிற ஒரு சூழ்நிலை மாறி கர்த்தர் ஒரு நிறைவை ஆண்டவர் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Your emptiness is not your end. உங்களுடைய வெறுமை முடிவல்ல. Your loss is not your conclusion. உங்களுடைய இழப்பு ஒரு முடிவல்ல. Your bitterness is not your end. உங்களுடைய கசப்பு ஒரு முடிவல்ல. கசப்பை மதுரமாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாராவை மதுரமாக மாற்றினார். எங்க ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் மாரா அந்த தண்ணீர் கசப்பா இருந்தது. ஆண்டவர் அங்கே அந்த தண்ணீரை தித்திப்பாக ஆண்டவர் மாற்றினார். இங்கே வாழ்க்கையே கசப்பா இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கை கசந்திருக்கிறது என்று சொன்ன அந்த நகோமியுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இனிமையாக மாற்றினார். ஒரு சந்ததியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த சந்ததியில தான் இன்றைக்கு முழு உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, 3ஆம் குறிப்பு பாருங்க. முன்னாடி ஒரு காரியம் சொல்றேன். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கிறது என்னன்னு தெரியாது. ஒரு முறை ஒரு மகள் தன்னுடைய அம்மா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க், டேப்பஸ்ட்ரி அப்படிம்பாங்க, தையல் வேலையை ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த படத்தை பாடு குழப்பமா இருக்கிறத பாருங்க. அந்த தையல் வேலையில இப்படி பல நூல்கள் தச்சு 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 இப்படியே இருந்துச்சான். மெஸ்ஸியா இருந்துச்சான். எங்க பார்த்தாலும் நூலா இருந்துச்சு. த்ரெட்ஸ் எவ்ரிவேர், நோ பேட்டர்ன். என்னடா இப்படி ஒரே எனது ஒரே நூடுல்ஸ் மாதிரி என்னதா இருக்குது, இப்படி இருக்குதே அப்படின்னு இந்த பிள்ளை என்னமா செஞ்சிட்டு இருக்கீங்க, இப்படியும் இருக்குதே அப்படின்னு சொல்லி. ஆனா அது அப்படியே திருப்பி பார்த்தா எப்படி இருக்குது? இதுக்கு பின்னாடி தான் அப்படி இருந்துச்சு. அந்த எம்ப்ராய்டரி, அந்த டேப்பஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அந்த வேலையில அப்படி இருக்குது. அந்த முன்னாடி எப்படி இருக்குது? முன்னாடி என்ன செய்யுது? இவ்வளவு அற்புதமான ஒரு தையல் வேலைப்பாடு அங்கே இருக்கிறது. அருமையான ஒரு டிசைன் அங்கே இருக்கிறது. அநேக நேரத்தில் இங்க இப்போ நகோமி 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் கீழேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. மாறா, கசப்பு, கிளேசம், என்ன ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் மேலேருந்து பார்த்தார் அவருடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. மகளே, மகனே, உன்னுடைய வாழ்க்கை இப்படி அழகாக வளைந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு நாள் பார்க்க வைப்பார். என்ன ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் என்பதை. நவோமி வாஸ் லுக்கிங் ஃப்ரம் பிலோ, கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். பட் காட் வாஸ் லுக்கிங் ஃப்ரம் அபவ். ஆண்டவர் மேலே இருந்து பார்த்தார். ஹல்லேலூயா. கீழே இருந்து பார்க்கும்போது சில குழப்பங்கள், வெறுமைகள் வெற்றிடமாக இருக்கலாம், மாறாவை போல இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு எல்லாமே இழந்தது போல இருக்கலாம், முழுமையான ஒரு இல்லாவிட்ட அலங்கோலமாக தெரியலாம். ஆனா கர்த்தர் என்றோ ஒன்றை மேலே செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். God is weaving something above. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்றை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அதை வணைந்து கொண்டிருக்கிறார், இல்லாவிட்டால் தைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே கீழேயே பார்க்காதுங்க. என்னடா இப்படி குழப்பமா இருக்குதே, கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் முதல்ல சொன்னேன், காட் ஆஃப் இம்பாசிபிள், கூடாதவைகளை கூட பண்ணுகிறவர். ரெண்டாவது காட் ஆஃப் ஃபுல்னஸ், எல் ஷடாய் யாருன்னா வெறுமையை நிறைவாக்குகிறவர். மூன்றாவதாக இஸ் அ காட் ஆஃப் ரெஸ்டரேஷன், அவர் இழந்ததை மீட்டு தருகிற எல் ஷடாய். இப்போ யோபு புஸ்தகத்துக்கு வாங்க. யோபு புஸ்தகத்தில் யோபுடைய வாழ்க்கையில தெரியும், 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பு, அன்இமேஜினபிள் லாஸ், கற்பனை செய்ய கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இழப்பு உண்டாகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், சொத்தை இழந்தார், சுகத்தை இழந்தார். அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக பூஜ்ஜியமாக மாறின அளவுக்கு வந்து விட்டது. என்ன நீங்க பார்த்தீங்கன்னா மோசமானா, தன்னுடைய நண்பர்களும் அவனை புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவரும் அமைதியா இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் அமைதியா இருக்கிற, என்னப்பா நடக்குதுங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சிலத்துல பாருங்க, சைலன்ஸ் ஃப்ரம் காட். ஆண்டவர் பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பக்கம் திரும்பினா ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. 40ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பக்கம் ஒன்றும் பேச்சே கிடையாது. நம்மால் சோத்திரம்லாம் பண்றாரு, நல்லதுதான், அங்க இருந்து ஒரு பதிலும் வரல. இன்னொரு பக்கம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நண்பர்கள்லாம் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ காரியத்தை உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னா ஏதோ ஒன்று என்ன பண்ணிட்டு பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட அப்படின்னு வந்து போடுறானுங்க. பாருங்க எவ்வளோ வேதனை. மனைவி சொல்றா, என்ன சொல்றாங்க, இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீரா, செத்து தொலையும் அப்படி நம்ம பாஷையில். அதை செத்து மாத்திரம் இல்லை, ஆண்டவர் 2 சாவம் போட்டுட்டு சாவு அப்படிங்கிற. எவ்வளோ பாருங்க. ஆனால் யோபு 10 சொல்றா, ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும். பாருங்க எவ்வளோ நல்ல. யோபு தன் உதடுகளில் பாவம் செய்யவில்லை என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இந்த யோபு புஸ்தகத்தில் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதிகமான போராட்டங்கள், பாடுகளுக்குள்ளாக போடுறத நம்ம பார்க்கிறோம். அங்கே கூடாத ஒரு காரியத்திலே தம்மை எல் ஷடாயாக வெளிப்படுத்தினார். வெறுமையிலே எல் ஷடாயாக காணப்படுகிறார். இங்கே பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் எல் ஷடாயாக இருக்கிறார். அல்லேலூயா. Even in the midst of suffering, Job recognized God as Almighty. இந்த யோபு கர்த்தரை சர்வ வல்லவராக புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, நான் சொன்னேன் பல முறை இந்த வார்த்தை வருது நம்ம பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கும்போது 1 அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறது, அவன் ஒரு நீதிமானாக இருக்கிறான். நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். 2வது 3ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா he was righteous and then secondly he was a rich man. அவன் நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7000 ஆடு, 3000 ஒட்டகங்கள், 500 7 மாடுகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னமாக 4ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 4-5 வசனங்கள்ல he was a religious man, பக்திமானாக இருக்கிறார், ஜெபிக்கிறவனாக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக காலையிலே எழும்பி தகனபலிகளை செலுத்துகிற ஒரு மனுஷனாக இருக்கிறதை பார்க்கிறோம். இவ்வளவு இருக்கிறது. உலகத்தின் பார்வையிலே அவன் வெற்றியுள்ள ஒரு மனுஷன், தேவனுடைய பார்வையிலும் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். உலகத்தின் பார்வையிலே ஒரு வெற்றி உள்ள மனுஷன், நல்ல எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. தேவனுடைய பார்வையிலும் அவர் நீதிமானாக இருக்கிறார். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா சில நிமிடங்களிலே தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் இழந்து போகிறதை 1 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய வேலைக்காரர்கள் இழந்து போகிறான், அங்கே ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகிறான், பிள்ளைகளும் 10 பிள்ளைகளும் மரித்து போகிறதை எல்லாவற்றையும் தொடர்ந்து இருக்கிற வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு கர்த்தரை சர்வ வல்லவராக அறிந்திருந்தார். சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நிறைய வசனங்கள் அவருடைய நண்பர்கள் கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், சர்வ வல்லவர் என்று. யோபு சொல்றாரு, வாசிங்க 5:17 வாசிங்க. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். சர்வ வல்லவருடைய சிட்சையை, சர்வ வல்லவருடைய சிட்சையை 6ஆம் அதிகாரம் 6:4 வாசிங்க. சர்வ வல்லவருடைய அன்புகள் எனக்குள்ள தைத்திருக்கிறது. அடுத்ததாக 13:3 வாசிங்க. இப்ப யோபு என்ன சொல்றாரு பாருங்க. 13:3. சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது, சர்வ வல்லவரோடே என்று சொல்கிறான். 23:16 வாசிங்க. சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார் அப்படிலாம் சொல்றத பார்க்கிறோம். 22:23 வாசிங்க. 22:23. சர்வ வல்லவரிடத்திலே மறந்து. அடுத்தது 25.
அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு பசுமண்ணும் உமக்கு சொக்க வெளியுமாய் இருப்பார். அடுத்த வசனம், அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர் என்று பாருங்க. பல முறை அந்த வார்த்தை 22:3 வாசித்தீங்கன்னா 22:3 நீ நீதிமானா இருப்பதனால் சர்வ வல்லவருக்கு நன்மை நிறைய இடங்கள்ல வருகிறது. ஆனா கடைசியில யோபு பக்தன் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார். அது சர்வ வல்லவர்ங்கிற வார்த்தை வராட்டால் அதுக்கு ஒப்பாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லவர்னு அர்த்தம். என்னது? சகலத்தையும் செய்ய வல்லவர். You are able to do all things. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபு 31:35 வாசித்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும், இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளை செய்யும், என் எதிராளி என் வழக்கை எழுதி கொடுக்கும் எனக்கு விருப்பம் உண்டு. சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளுவார் என்கிற நம்பிக்கை இந்த யோபுக்கு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பலமுறை சர்வ வல்லவர் என்கிற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாவற்றின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் கர்த்தரை சர்வ வல்லவராக அறிந்திருந்தபடினால்தான் இந்த யோபு சொல்றாரு. யோபு 13:15 ஆண்டவருக்கு மேல அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அவரை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன் என்றெல்லாம் சொல்றத பார்க்கிறோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், உங்களுக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. யோபு 23:14 பாருங்க. யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அல்லேலூயா, சர்வ வல்லவராக அறிந்திருக்கிற தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். பாடுகள் மத்தியிலே, இழப்புகள் மத்தியிலே அப்படி சொல்ல முடியுமா? நம்ம ஒரு போராட்டம் இல்லைங்க. யோபுடைய வாழ்க்கையில் நான் உபவாசத்தில் ஒரு நாள் கூட சொன்னேன். நான் யோபு 10:17 வாசித்தீங்கன்னா யோபு என்ன சொல்றாரு பாருங்க. போராட்டத்தின் மேல் போராட்டமா? என்னது? போராட்டத்தின் மேல் போராட்டம். 10:17 16:14 பார்த்தீங்கன்னா நொறுக்குதல் மேல் நொறுக்குதல். என்னது? போராட்டம் மாத்திரம் இல்ல. 16:14 பாருங்க. 16:14 நொறுக்குதல் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணி. நொறுக்குதல் மேல் நொறுக்குதல். நொறுக்கி இருக்காங்களா உங்களை யாராவது? நொறுக்குதல் மேல் கிரஷ்ட். அவ்வளவு நொறுக்குதல் மேல் நொறுக்குதல், போராட்டத்தின் மேல் போராட்டம். இவ்வளவு மத்தியிலும் யோபு நம்பிக்கையை விடல. ஹல்லேலூயா. இன்னைக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஐயோ ஆண்டவர் கைவிட்டாரே, ஆண்டவர் நல்லவரா அப்படின்னு நினைக்கிறோம். ஒருபோதும் 3 காரியத்தை நம்ம வாழ்க்கையில, அதாவது நம்ம வாழ்க்கையில் பாடுகள் மத்தியில் போகும்பொழுது 3 காரியத்தை நம்ம சந்தேகப்படக்கூடாது. தேவன் அன்புள்ளவர் என்பதை சந்தேகப்படக்கூடாது. சொல்லுங்க, தேவன் அன்புள்ளவர், இன்றைக்கும் என்ன நேசிக்கிறார். அல்லேலூயா. 2வது, தேவன் ஞானம் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, ஞானம் உள்ளவர். அவர் என் வாழ்க்கையை குறித்து திட்டம் அவருக்கு நல்லா தெரியும். அவர் எல்லாம் சூப்பராக வச்சிருக்கிறாரு, ஞானமாக நடத்துவார். 3வது, கர்த்தர் வல்லமை உள்ளவர். இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவரால் முடியும். அல்லேலூயா. அந்த 3 நம்ம மாதிரி God is love, God is wise and God is powerful. Never doubt that. உங்கள் வாழ்க்கையில் சிலத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது, சோர்வுகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது இந்த 3ஐயும் சந்தேகப்படுவோம். கர்த்தருக்கு வல்லமை இருக்குதா? இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் ஞானம் உள்ளவரா? என் வாழ்க்கையை திட்டமிட தெரியல, இப்படி திராட்டில் கொண்டு விட்டுட்டாரு, இப்படிப்பட்ட நெருக்கத்தில் கொண்டு விட்டுட்டாரு அப்படி நினைச்சிடாதுங்க. ஆண்டவர் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் ஞானமாக காரியங்களை செய்வார். சில காரியங்கள் நமக்கு புரியாது, ஆனால் தேவன் அவர் ஞானமாக காரியங்களை செய்வார். அதாவது தேவன் அன்புள்ளவர். என்ன மறந்துட்டாரான்னு சொல்லிடாதுங்க. ஆண்டவர் மறக்கவில்லை, நம்ம இன்னும் நேசமா இருக்கிறார். அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக சொன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். 49ஆம் அதிகாரம் 14, 15, 16 சீயோனோ தேவனனை மறந்தார் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பிரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்படாதுங்க, ஆண்டவருடைய ஞானத்தை சந்தேகப்படாதுங்க, ஆண்டவருடைய வல்லமையை சந்தேகப்படாதுங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒருவேளை சந்தேகப்பட்டா இன்னைக்கு பாவாரிக்கை பண்ணிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நான் சந்தேகப்பட்டுட்டேன், உம்முடைய ஞானத்தை சந்தேகப்பட்டேன். ஆண்டவர் சிலத்தில் அவர் நடத்துகிற பாதைகள் நமக்கு புரியாது, ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் தான் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். இழந்ததை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு திருப்பி தருவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல் ஷடாய் நான் சொன்ன இஸ் மச் மோர் தென் a name. இஸ் மோர் தென் a name. அது பேர் மாத்திரமல்ல, இது நம்முடைய ஆண்டவருடைய குணத்தினுடைய வெளிப்பாடு. அது ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன நடந்தது 42ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். யோபு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி தந்தார்னு போல, இழந்தது எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. ரெட்டிப்பாக ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் நமக்கு இழந்ததை திருப்பி தருகிறார். சிலத்திலே நினைக்கலாம், இழக்காம தடுக்க வர முடியும், இழந்ததை திருப்பி கொடுக்க வர முடியும். அல்லேலூயா. இழக்காம தடுக்க முடியும் அவரால், ஆனால் இழந்து போனதையும் ஆண்டவர் ரெட்டிப்பாக திருப்பி கொடுக்கவோ அவரால் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவை 3 காரியங்கள். When life presents the impossible, he is the God who makes a way. கூடாதது கூடவே கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்திருந்தால் கர்த்தர் சொல்றார், நான் கூட பண்ணுவேன், நான் வழி திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக, when life feels empty, வாழ்க்கை ஒரு வெறுமையாக இருக்கிறது போல உங்களுக்கு தெரியலாம். சிலத்துல எல்லாமே இருந்தாலுமே ஒரு வெறுமையாக இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் அந்த நிலைமையிலும் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். When life brings pain and loss, நம்முடைய வாழ்க்கையில வேதனைகளை இழப்புகளை நம்ம சந்திக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறவர், நமக்கு இழந்தது எல்லாம் மறுபடியும் தருகிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிறவங்களுடைய சிலர் இன்றைக்கு ஆபிரகாமை போல சில சூழ்நிலைகளில் நடக்குமா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்கிற கேள்வியோடு வரலாம். கர்த்தர் நான் கூடாதவைகளை கூட பண்ணுவேன்னு சொல்றாரு. நகோமியை போல வெறுமையாக நீங்கள் உணரலாம். You may feel empty. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நிறைவை ஆண்டவர் தருவேன்னு சொல்றாரு. யோபுவை போல வேதனையின் மத்தியிலே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம், இழப்பின் மத்தியிலே போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்கிறார், இழந்ததை நான் மீட்டு தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். A.W. Tozer என்கிற ஒரு மனிதன் இப்படியாக சொன்னார், anything God has ever done, he can do now. தேவன் ஒரு காரியத்தை எப்பொழுதாவது செய்திருந்தால் அதை இப்பொழுதும் செய்ய முடியும். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். Anything God has ever done anywhere, he can do here. எதையாவது கர்த்தர் எங்கேயாவது செய்திருந்தால் இங்கேயும் செய்ய முடியும். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, anything God has ever done for anyone, he can do for you. யாருக்காவது ஆண்டவர் செய்திருந்தால் உங்களுக்காகவும் செய்ய முடியும். சொன்ன வார்த்தை புரியுதா? 3 காரியம். எப்பொழுதாவது ஏதாவது செஞ்சிருந்தார்னா ஆண்டவர் அதை இப்பொழுது செய்ய முடியும். ஆபிரகாமுக்கு நகோமிக்கு எப்பொழுதோ செய்திருந்தால் அதே காரியத்தை இப்பொழுது செய்ய முடியும். If God had done anything anywhere, எங்கேயோ ஆண்டவர் செய்திருந்தால், யோபுக்கு ஊட்ஸ் தேசத்தில் செய்தார், ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தில் செய்தார். யார்? நம்ம நகோமி எங்க இருந்தாங்க? பெத்லகேமில் இருந்தாங்க, அங்க செஞ்சாரு. திருச்சியிலும் ஆண்டவர் செய்ய முடியும். ஒரு சொல்ல பார்க்கலாம். எங்கேயோ செய்ததை இங்கேயும் செய்ய முடியும். if anything God has ever done for anyone, யாராவது ஒரு நபருக்கு செய்திருந்தால் அது உங்களுக்காக செய்ய முடியும். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு செய்தவர் நமக்கு செய்வார். தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ரோமர் 2:11, அப்போஸ்தலர் 10:34 இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்கள். God is no respecter of person. ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நமக்கும் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். அன்றைக்கு சொன்னதை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர்.